+2 அக்கௌண்டன்சியில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 20 ஒன்லி ஃபர்னிச்சர் மாத்திரம் சொல்கிறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ரிசிப்ட் சைடில் டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சொல்லிட்டு 22,500 கொடுத்துருக்கு. ஓகேயா, ஆனால் ப்ராக்கெட்டில் புக் வேல்யூ 25,000. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 25,000 ஒர்த்து ஃபர்னிச்சரை 22,500 விற்றுருக்காங்க, கம்மியாக வச்சுருக்காங்க. கரெக்டாக? அப்போ the sale proceeds is lower than the book value. So that's a loss. Okay, first point. Second, additional information la at the beginning of the year the club possessed-னா அவங்கள்ட்ட இருந்தது furniture worth 40,000. ஓகேயா, அப்போ 40,000 ரூபா ஃபர்னிச்சரில் 25,000 விற்றுட்டாங்க புக் வேல்யூ. ஓகேயா, அப்போ 15,000 தான் பேலன்ஸ் ஷீட்டில் வரும், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேயா, ஸோ 40,000 மைனஸ் 25,000 15,000 பேலன்ஸ் ஷீட் அசட்ஸில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆன் சேல் இருக்குல்ல ஃபர்னிச்சர் எவ்வளோ 2,500 rupees, அது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டெபிட்டில் வரும், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகே, அப்போ தான் டேலி ஆகும். ஏன்னா நீங்கள் 25,000 லெஸ் பண்ணிட்டீங்க, லெஸ் பண்ணி வந்த அமௌண்ட் 22,500 தான் பேங்க் பேலன்ஸ், ஏன்னா ரிசிப்ட் சைடில். இப்போ மிச்ச ஷார்ட் ஃபால் இருக்குது, அதாவது கேப் இருக்குது. அந்த கேப் இஸ் நத்திங் பட் லாஸ். ஓகேயா, ஸோ the 2,500 rupees will be loss in the income expenditure account. Okay, thank you.